ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, நித்தமும் அம்மா என்று அழைக்கும் என் செல்ல பிள்ளைக்காகவே உன் வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து நாளையே உன் வீட்டில் நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன். என் செல்லமே, உன் மனதில் இருக்கும் குறைகளாலும் உனது எண்ண அலைகளாலும் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டே இருக்கிறாய். என்னுடைய இந்த ஆறுதலான தெய்வ வாக்கை கேட்டு தைரியமும் சமாதானமும் அடைந்து உன்னுடைய பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என நம்பிக்கையோடு நானும் தினமும் உனக்காக ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கின்றேன். ஆனால் ஏனோ உன்னுடைய மனமானது நான் சொல்வதை முழுவதுமாக ஏற்க மறுக்கிறதல்லவா? அடுத்து என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வரப்போகிறோம்? நம் நினைத்த காரியமெல்லாம் எப்படி வெற்றியடைய போகிறது என்று நித்தமும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீ மூழ்கியிருப்பதால் எதையும் யோசிக்க முடியாமலும் தெளிவான முடிவை எடுக்க முடியாமலும் நீ தடுமாறுவதை உன்னால் உணர முடியவில்லையா செல்லமே? உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை உன்னுடைய ஆழ்மனதில் இருந்து நான் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் நீதான் அதை உணர முடியாமல் தவியாய் தவிக்கின்றாய். என் மீது அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை வைத்திருப்பவர்களை நான் ஒரு பொழுதும் தோற்று போக விடமாட்டேன் செல்லமே. எப்பொழுதும் என் குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உறவுகள் என்று இருக்கும் நீ உனக்கு உள்ளேயே இருக்கும் என்னை மட்டும் ஏன் உணர மறுக்கிறாய்? உனக்காக தானே நான் அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அன்பையும் உனக்காக அருள் செய்ய காத்திருக்கும் எனது தூய்மையான உள்ளத்தையும் எப்பொழுது செல்லமே நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்? நீ கேட்ட உடனேயே நொடி பொழுதில் எல்லாவற்றையும் உனக்காக என்னால் செய்து கொடுக்க முடியும். நீ எதிர்பார்த்த மாற்றங்களையும் ஒரு நொடியில் என்னால் மாற்றி அமைக்க முடியும். இருந்தும் கூட நீ கேட்டதை நான் ஏன் இன்னும் செய்யவில்லை என்று யோசித்து பார். அதுவும் உன் மீது உள்ள அக்கறையில் தான் என்று உனக்கு நான் உணர்த்துகிறேன் செல்லமே. ஒரு விஷயம் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அது உனக்கு சரியாக இருக்குமா, அது உன்னிடம் நிலைத்து இருக்குமா என்று பல விதங்களில் யோசித்து பார்த்துதான் உனக்கு செய்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை? நீ கேட்பதை உனக்கு கொடுத்தால் அதன் மூலமாக உன் வாழ்க்கையானது நிம்மதியாகவும் நிலையானதாகவும் நன்மைகளை தருவதாகவும் இருக்குமா என்று பார்த்து பார்த்துதானே உனக்கானதை நான் செய்து கொடுக்க முடியும். என் தங்கமே, உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் எல்லாவற்றையும் உன்னிடம் கொண்டு வந்தும் சேர்க்கும் வேலையை தான் நான் இப்பொழுது செய்து கொண்டிருந்தேன். அதன்படியே எல்லா வேலைகளும் முடிந்து நாளை விடியலிலேயே உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேர்ந்து உனக்கான நல்லதும் நடக்க துவங்கும் செல்லமே. எதை நினைத்தும் நீ கலங்கக்கூடாது. நானே உனக்கு எப்பொழுதும் துணையாகவே இருக்கின்றேன். என் தங்கமே, எதை நினைத்தும் நீ வழங்க வேண்டாம், கலங்கக்கூடாது செல்லமே. நான் உன்னிடம் மிகவும் சந்தோஷமான விஷயத்தை சொல்ல வந்தேன். என் தங்கமே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேர்ந்து உனக்கான நல்லது நடக்க துவங்கும். இப்பொழுதுதான் உனக்கான நல்ல நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது. உன் வாழ்க்கையின் மீது உன்னை விட உன் அம்மாவாக எனக்கு தான் பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. கூடிய விரைவில் உனக்கான எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் அம்மாவாகிய என்னுடைய கடமை. என் அன்பு குழந்தையே, நீ சோர்வாகவும் கவலையாகவும் கஷ்டத்தோடும் இருந்த காலமெல்லாம் இன்றோடு முடிய போகிறது. நீ புன்னகைக்கும் விதமாக எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு இனிமையாக மாற்றி தரப்போகிறேன். இப்பொழுது இந்த நொடி நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். இந்த நாளானது முடியும் பொழுது உன்னை சங்கடப்படுத்தி கவலைப்படுத்திய வருத்தப்படுத்திய அத்தனை கஷ்டங்களும் சேர்ந்தே முடிந்து போகும். தினமும் அம்மா உன்னிடம் ஒரே விஷயத்தை தான் கேட்கிறேன்.
கடனும் கஷ்டமும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை எனக்கு கொடுங்கள். மனம் முழுதும் வேதனையாய் நிறைந்திருக்கும் எனக்கு உதவி செய்யுங்கள் அம்மா. எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் என்று நீ என்னிடம் மன்றாடி கேட்கிறாய். நான் எப்படி உனக்கானதை தராமல் இருப்பேன் செல்லமே? அதனால்தான் நீ கேட்டதை கேட்டபடி உனக்கு செய்து கொடுக்க போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் சில விஷயங்களை, அதாவது நான் இப்பொழுது கூறும் சில விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கிவை. அதன் பிறகு பார், நிச்சயமாக உன் வாழ்க்கை நிலை மாறுவதை உன்னால் உணர முடியும். அளவுக்கு மிஞ்சிய தூக்கமும், தேவையில்லாத பயமும், அளவுக்கு அதிகமான ஆத்திரமும், எப்பொழுதும் சோம்பலாக இருப்பதும், எதையும் தாமதமாக செய்வதும், ஏதாவது ஒரு பொருளின் மீது அதிக மயக்கம் கொண்டே இருப்பதும் எதுவும் வாழ்க்கைக்கு பயன்படாது தங்கமே. உன்னுடைய மனதில் இருக்கும் வேதனைகளை தீர்த்து உனக்கு மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன் கஷ்டங்களை எல்லாம் இன்றே முடித்து வைத்து உன்னுடைய வாழ்க்கையை உயர்வானதாக நான் மாற்றுவேன். ஒரு பொழுதும் முன்வைத்த காலை பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனி வெற்றி படிகளாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் இருக்கும்படி உனக்கான வாழ்க்கையை நானே மாற்றியமைக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இனி வெற்றி உன்வசமாகும். குழந்தையே, கவலைப்படாமல் தைரியமாக உனக்கான வேலைகளை செய். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும்படி நானே உனக்கு துணையாக இருப்பேன். மன நிம்மதியாக இருந்தால்தானே பிரச்சனைகளுக்கான தீர்வு மிக சுலபமாக எடுக்க முடியும். ஆனால் மனதில் நிம்மதியில்லாத வாழ்க்கையில் ஒரு நிமிடம் கூட வீணானதுதான். அதனால் என்ன நடந்தாலும், எது நடந்தாலும், எப்படிதான் நடந்தாலுமே கூட உன்னுடைய மனது மட்டும் நிம்மதியாக இருக்கும்படி பார்த்துக்கொள். ஏனென்றால் நீ வேதனைப்படுவதாலேயோ, கஷ்டப்படுவதாலேயோ, கண்ணீர் விடுவதாலேயோ எதுவும் மாறப்போவதில்லை தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று ஏற்கனவே எல்லாமே தீர்மானிக்கப்பட்டு விட்டது தங்கமே. நீ நினைத்தாலும் சரி, வேறு யாராவது நினைத்தாலும் சரி, எதையும் மாற்ற முடியாது. என் தங்கமே, வெற்றிக்கான பாதையில் மட்டுமே செல்வதற்கு நீ தயாராக இரு. உனக்கு நான் வழிகாட்டியாக இருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நானே கிடைக்க வைப்பேன். நீ நினைத்த காரியங்களை எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து உயர்வான வாழ்க்கையையும், வெற்றிகரமான, மகிழ்ச்சிகரமான, சந்தோஷமான வாழ்க்கையையும் நானே உனக்கு அமைத்து கொடுப்பேன். என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது. சவால் விட்டு சொல்கிறேன் தங்கமே, நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அம்மனருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும். என் அன்பு குழந்தையே, நீ எதை நினைத்தும் பயப்படாதே. உன் வாழ்க்கையில் நீ எதை பெரியதாக நினைக்கிறாயோ அதை இழக்கப் போகிறாய். அவசரப்படாதே, முழுவதுமாக கேள். உன்னுடைய கவலைகளையும், கஷ்டங்களையும், வருத்தங்களையும், பிரச்சனைகளையும் தான் நீ பெரியதாக நினைத்து கொண்டு தினமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். அதனால்தான் எனது அருளால் உனக்கு தேவையில்லாத இந்த அத்தனை விஷயங்களையும் உன்னை இழக்க வைக்கப் போகிறேன். அதன் பிறகு நீ எதிர்பார்க்கும் விஷயங்கள் அத்தனையும் சுலபமாக பெற முடியும் செல்லமே. உனக்கான சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியையும், நிம்மதியையும், உனக்கு தேவையான பண வரவையும், நீ எதிர்பார்த்த வேலையையும் சந்தோஷத்தோடு நீ பெரும் காலம் வந்துவிட்டது. உன்னை காயப்படுத்தும் உறவுகளுக்கிடையே உன் காயமாற்றும் மருந்தாய் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கலங்குகிறாய் செல்லமே? ஒவ்வொரு முறையும் சோதனைகளும் வேதனைகளும் உன்னை தீண்டும் பொழுதெல்லாம் மனதிற்குள் ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தமாக நினை. என் அம்மா எனக்கு துணையாக இருக்கிறாள். எனது அத்தனை கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாண்டி வந்து நான் நிம்மதியாக வாழ்வேன் என்று நீ சொல்லிக்கொண்டே இரு. நீ சொல்ல சொல்ல அந்த அற்புதம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிகழ்ந்தே தீரும். அதை நானே உனக்கு செய்து கொடுப்பேன். உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதை விட என்ன இல்லை என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை பற்றி கேலி பேசும் மனிதர்கள் உள்ள உலகம் இது. அதனால் யார் என்ன சொன்னாலும் வருத்தப்படாதே. மற்றவர்களின் அக்கறையும் மற்றவர்களை நீ எதிர்பார்ப்பதை காட்டிலும்
உனக்கு நீயே புக்திமானாக இருக்கப்பார். என் தங்கமே, உனக்கான சோதனைகள் எல்லாம் உன் மனதை குலைப்பதற்காகவும் உன் தைரியத்தை குலைப்பதற்காகவும் கொடுக்கப்படுவதில்லை. உனக்கு மன தைரியத்தை வரவைப்பதற்காக மட்டுமே நீ அத்தனை சோதனைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, கூடிய விரைவில் எல்லாம் நன்மையில் முடிந்து உனக்கான விஷயங்களும் மிக சுலபமாக உன்னிடம் வந்து சேரும். என் தங்கமே, ஏனென்றால் இந்த அத்தனை சோதனைகளையும் உனக்கு கொடுப்பது உன் அம்மா நான் அல்லவா? உனக்கு சோதனைகள் வரும் காலத்தில் மன உறுதியையும் பொறுமையும் ஒரு பொழுதும் கைவிட்டு விடக்கூடாது. அந்த வானத்தில் எவ்வளவு கருமேகங்கள் சூழ்ந்தாலும் சரி, இப்பொழுது ஒளித்து கொண்டிருக்கும் அந்த சூரியனை மறைக்க முடியுமா? முடியாதுதானே? அதே போலதான் உனக்கான சோதனைகள் எவ்வளவுதான் வந்தாலுமே நீ அதில் மூழ்கிவிடாமல் அதிலிருந்து போராடி வெளியே வர வேண்டும். என் தங்கமே, அதன் மூலமாக உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும். தங்கமே, உன்னை சுற்றி இருக்கும் உனது குடும்பமும் அதனால் பயன்பெறும். அம்மா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனையை கொடுக்கிறீர்கள் என்று புலம்பாதே. ஒரு சாதாரண மரத்திற்கே கோடை காலமும் வசந்த காலமும் நான் கொடுத்தது போல என் அழகு பிள்ளையான என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் நான் வசந்த காலத்தை கொண்டு வருவதற்காக இந்த இலையுதிர் கஷ்ட காலம் உனக்கு வந்திருக்கிறது. கவலையில் இருக்கும் பொழுது அந்த கடிகாரத்தை மட்டும் பார். என்ன நடந்தாலும் எதையும் கண்டு கொள்ளாமல் அது எப்படி தனது வேலையை பார்த்து கொண்டு நகர்ந்து போய்கொண்டே இருக்கிறதோ, அதே போல் உன்னை பின்தொடர்ந்து வரும் கஷ்டங்களையும் கவலைகளையும் அப்படியே விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி செல். என் தங்கமே, நான் கூறியது உனக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன். தங்கமே, நீ எதை நினைத்தும் வருந்தக்கூடாது. உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் என்ன நடக்குமோ என்று ஒருவித பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இனி அப்படி இருக்காதே. என்ன நடந்தாலும் நமக்கு சரியாகும், எது நடந்தாலும் நமக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று தைரியமாக துணிந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தால் உனக்கு மன உறுதி கிடைத்துவிட்டது என்றுதானே அர்த்தம். என் ஆசிர்வாதம் பரிபூரணமாக உனக்கு இறங்கிவிட்டது என்று அர்த்தம். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆசிர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காகவே இப்பொழுது உன்னை என்னை நோக்கி கூப்பிடுகிறேன். தங்கமே, கூடிய விரைவிலேயே என்னை தொட்டு வணங்கிய உன் கரங்களில் நீ எதிர்பார்த்ததை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன். உனக்கான வெற்றியை நீ பெரும் காலம் வந்து விட்டது. எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதை நீ ஒரு பொழுதும் மறக்காதே. உன்னால் முடியாதது என்று அது யாராலையும் முடியாததாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் மற்றவர்கள் யாராவது ஒரு செயலை செய்கிறார்கள் என்றால் அதுவும் நிச்சயம் உன்னால் செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும் செல்லமே. அந்த அளவிற்கு திறமையும் தகுதியும் உனக்குள் இருக்கிறது. நான் பலமுறை உன்னிடம் கேட்கும் பொழுதெல்லாம் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கையானது சில நேரங்களில் காணாமல் போய்விடுகிறது செல்லமே. உனக்கான விஷயங்கள் தவறாக நடக்கும் பொழுது நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை தெரிந்தே குறைத்து கொள்கிறாய். ஆனால் அது உன்னுடைய தவறென்று நான் சொல்லவில்லை. நீ கோபப்படும் பொழுதும் சரி, குழப்பம் அடையும் பொழுதும் சரி, உன்னையே நீ மறந்து விடுகிறாய். உன்னையே மறக்கும் நீ என்னை மட்டும் எப்படி நினைவில் வைத்திருக்க முடியும்? அதற்காகத்தான் இப்பொழுது உன்னை என்னருகில் கூப்பிட்டிருக்கிறேன். எதை பற்றியும் யோசிக்காமல் உன்னுடைய தடைகளை தாண்டி வெற்றியை பெறுவாய் என்ற நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா தங்கமே. உனக்கு இருக்கும் அத்தனை தடங்கல்களையும் விலக்கி உனக்கு நிம்மதியை கொடுத்து உன்னுடைய கனவுகளை நிஜமாக்கத்தான் நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் செல்லமே. ஆனால் பல சமயங்களில் உன்னுடைய நம்பிக்கையானது ஊசலாடிக்கொண்டே இருப்பதால் தான் நான் உனக்கு கொடுக்க வரும் விஷயங்களை உன்னால் பெற முடிவதில்லை. கோபப்படுபவர்கள் அனைவரும் கெட்டவர்களும் கிடையாது. பொறுமையாக அமைதியாக இருப்பவர்கள் அனைவரும் நல்லவர்கள் என்றும் நான் சொல்வதில்லை. குழந்தையே, என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும், நீ செய்வது சரியாகவே இருந்தாலுமே கூட உன்னுடைய கோபத்தால் நீயே உனக்கு எதிரியாக மாறிவிடுகிறாய். கோபத்தில் நீ எடுக்கும் அவசர முடிவுகளும் நீ செய்யும் சில செயல்களும் தான்
பல பேருடைய மனக்கவலைக்கும் காரணமாக மாறிவிடுகிறது செல்லமே. காலமும் சூழ்நிலையும் உன்னை கோபமுற செய்தாலுமே கூட அந்த நேரத்தில் ஒரு நொடி என்னை மனதில் நினைத்து கொண்டால் உன்னுடைய கோபத்தை அப்படியே உன் அம்மா நான் அமைதியால் ஜெயிக்க வைப்பேன். நீ அந்த ஒரு நொடி மட்டும் உன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்டு அமைதியாக ஓம் சக்தி என்று என்னுடைய நாமத்தை சொல்லிப்பார். நீ கடைபிடிக்க வேண்டியது தானத்தை தான் என்று புரிந்து கொள். என்ன தானம் தெரியுமா? நிதானம் செல்லமே. என்ன நடந்தாலும் நிதானத்தோடு அந்த விஷயத்தை நீ எதிர்கொண்டால் உனக்கான விஷயங்கள் சுலபமாக உனக்கு நடந்து முடியும். வெற்றிகரமாக எல்லா விஷயங்களையும் உன்னுடைய மனம் போல நானே உன்னுடன் துணையாக இருந்து உனக்கு நடத்தி கொடுப்பேன். என் தங்கமே, நீ எதை நினைத்தும் இனி வருந்தாதே. உன்னை நான் கூப்பிட்டேன் அல்லவா? நீ விரைந்து என் ஆலயத்திற்கு வா. இரட்டிப்பு நற்செய்தியோடு நானே உன்னை தேடி உன் இல்லத்திற்கும் வருவேன். குழந்தையே, உன்னை நான் இன்று தேடி வந்ததற்கு காரணமே அதுதான். நீ ஏங்கி ஏங்கி காத்திருந்த ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொடுத்து நீ சந்தோஷப்படுவதை பார்க்கத்தான் நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பட்ட கஷ்டங்களும் துயரங்களும் துன்பங்களும் தீர்ந்து இனி நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். கூடிய விரைவில் நீ விரும்பிய நபருடன் உனக்கு திருமணமும் நீ எதிர்பார்த்த மன வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும் பெற்று சகல சௌபாக்கியங்களோடு சந்தோஷமாக வாழப்போகிறாய். நீ விரும்பியபடியே சொந்த வீடு கட்டும் வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது தங்கமே. சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்பு நீ சந்தோஷமாக வாழ்வாய். எப்பொழுதும் உனக்கு துணையாக உன்னுடனே உன் அம்மா நான் நிழலாக வருவேன். தங்கமே, இனி எதை நினைத்தும் கலங்காதே. உன் வாழ்க்கையில் இனி நீ தொட்டதெல்லாம் வெற்றிதான். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இரட்டிப்பு நற்செய்தி நிச்சயம் உன் செவிகளில் விழும். நீதான் தங்கமே, இதை முழுமையாக கேட்டு முடித்து விட்டாயல்லவா? இனி எல்லாம் ஜெயமாக முடியும். நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.